திமுகவின் முன்னாள் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜியிடம் தற்பொழுது 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் அவர் தங்கியிருக்கக்கூடிய இந்த தனியார் மாரிஸ் என்கிற ஹோட்டலில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்து அவருக்கு சொந்தமான பகுதிகளில் சோதனை நடத்தி அவரிடம் விசாரணை நடத்தி வருகிறது லஞ்ச ஒழிப்பு துறை. செந்தில் பாலாஜி பற்றி வாரத்தில் ஒரு 2 முறையாக நம்ம பேசுவோம். இப்போ இல்லை, திமுக ஆட்சியில் இருந்தப்போ கூட அப்போ 2 முறை இல்லை 3 முறை 4 முறை எல்லாம் பேசின நாட்கள் உண்டு. ஏன்னா செந்தில் பாலாஜி அவ்வளவு வழக்குகளை வாங்கி வச்சிருக்கிறார். அதிமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்தார், அப்போதும் வழக்கு. திமுக ஆட்சியில் இருக்கிறப்பவும் வழக்கு. இப்போ தாவேக ஆட்சியிலையும் வழக்கு. ஏற்கனவே இருந்த வழக்குகளும் விசாரணைக்கு வருது, புதிதாகவும் இவர் மீது வழக்கு போட்டு விசாரணைகள் நடந்து வருகிறது. இப்போ இன்றைக்கி என்ன செய்தி அப்படின்னா, இன்றைக்கி காலையில் லஞ்ச ஒழிப்புத்துறை, தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன செய்கிறாங்கன்னா, செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான பகுதிகளில், அவருக்கு அங்கங்கே வீடு கட்டி வச்சுருக்காரு இல்லையா, பல பகுதிகள்லையும் அங்கெல்லாம் சோதனை நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு சொந்தமான பகுதிகள், டாஸ்மாக் நிறுவனம் சார்ந்த பகுதிகள், அந்த அதிகாரிகளுக்கு சொந்தமான பகுதிகள், இந்த மதுபான ஆலைகள் இருக்கக்கூடிய பகுதிகள் என்று சொல்லி கிட்டத்தட்ட 41 பகுதிகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தி வர்றாங்க. எதுக்காக இந்த சோதனை அப்படின்னா, செந்தில் பாலாஜி கடந்த திமுக ஆட்சியில் மதுவிலக்குத்துறையினுடைய அமைச்சராக இருந்தபோது அந்த டாஸ்மாக் துறையில் நிறைய ஊழல் முறைகேடுகள் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் இப்போ எழும்பலை, திமுக ஆட்சியில் இருந்தப்போவே எழும்பியது. உங்களுக்கு நினைவிருக்கும்னு நினைக்கிறேன், அமலாக்கத்துறை டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் சோதனை நடத்தியது. அது மட்டும் இல்லாமல் நிறைய அதிகாரிகள்கிட்ட எல்லாம் அவங்க விசாரணை நடத்தினாங்க. முக்கியமான ஆவணங்களை எல்லாம் அமலாக்கத்துறை கைப்பற்றி சென்று கிட்டத்தட்ட 1000 கோடி அளவுக்கு இந்த டாஸ்மாக் துறையில் முறைகேடு நடந்திருப்பதாக ஒரு செய்தி குறிப்பையும் வெளியிட்டாங்க. 1000 கோடிங்கிறது ரொம்ப குறைவுங்க, அதுக்கு மேலே பல 1000 கோடி அதில் முறைகேடுகளும் ஊழலும் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னும் தீவிரமாக அதை விசாரிக்கணுங்கிற கோரிக்கைகள் எல்லாம் மக்களிடமிருந்து வந்தது. இல்லை அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கலை, எல்லாமே சட்டத்திற்கு உட்பட்டு தான் நாங்கள் நடத்துகிறோம். அமலாக்கத்துறை சோதனை நடத்துறது என்பது இந்தியாவினுடைய கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது, மாநில உரிமைக்கு எதிரானது. டாஸ்மாக் நிறுவனத்தில் சோதனை நடத்துறதுக்கான எந்த உரிமையுமே அமலாக்கத்துறைக்கு கிடையாது, அதிகாரிகள்கிட்டலாம் இவங்க விசாரணை செய்யக்கூடாதுன்னு தமிழக அரசு அப்போ அவங்க நீதிமன்றத்தை எல்லாம் நாடினார்கள். இப்போது அந்த முறைகேடு சம்பந்தமாக தான் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது செந்தில் பாலாஜி மேலே. அளவுக்கு அதிகமாக சொத்து குவித்தார் என்று சொல்லி வழக்கு பதிவு செஞ்சு தான் இந்த விசாரணை நடத்துகிறாங்க, இந்த சோதனை நடத்துகிறாங்க. இன்றைக்கி காலையில் செந்தில் பாலாஜி அவர் சென்னையில் தான் இருக்கார். ஏற்கனவே இன்னொரு வழக்கில் இந்த தாவேகா எம்எல்ஏ ஊத்தங்கரை எம்எல்ஏ கிட்ட பேரம் பேசி ஆட்சியை கவிழ்ப்பதற்கு சதி செய்தார் என்கிற அந்த வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்திருந்து, அப்போது அந்த சென்னையில் திருவல்லிக்கேணி காவல் நிலையம் நினைக்கிறேன், அந்த காவல் நிலையத்தில் தினமும் 2 முறை அவர் கையெழுத்து போடணும். அப்போது சென்னையில் தான் அவர் தங்கிட்டு இருக்கிறார். அப்போ அவர் தங்கியிருந்த அந்த தனியார் ஹோட்டலில் தான் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்திட்டு வர்றாங்க. முக்கியமான சில ஆவணங்களை எல்லாம் செந்தில் பாலாஜியிடமிருந்து இந்த டாஸ்மாக் சார்ந்து கைப்பற்றி இருப்பதாகவும், அவர்கிட்ட நிறைய கேள்விகளை அடுக்கடுக்காக லஞ்ச ஒழிப்புத்துறை எழுப்பியிருப்பதாகவும் செய்திகள் வருகிறது. அதாவது எந்தெந்த ஆலைகளிலிருந்து எவ்வளவு மதுபானங்கள் வாங்கப்பட்டது, என்ன விலைக்கு வாங்கப்பட்டது, எவ்வளவு அரசுக்கு இழப்பீடு இருக்கிறது, ஒப்பந்தங்களில் நடந்த முறைகேடுகள், அதாவது இந்த போக்குவரத்தில் நடந்த முறைகேடு, போக்குவரத்துனா இந்த டாஸ்மாக் பொருட்களை எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த போக்குவரத்து, பணி நியமனத்தில் நடந்த லஞ்சம், அதில் லஞ்சம் வாங்கி பணி நியமனம் செய்ததாக இருந்த குற்றச்சாட்டுகள், அதே போல் டெண்டர் முறைகேடுகள், இந்த பார் முறைகேடுகள், எம்ஆர்பியை விட அதிக விலையில் மதுபானம் விற்கப்பட்டதாக இருந்த புகார்கள், பாட்டிலுக்கு 10 ரூபா என்று சொல்லி பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை அந்த ஆவணங்கள்லாம் சேமித்ததன் அடிப்படையில் நிறைய கிடுக்கிப்பிடி கேள்விகளை செந்தில் பாலாஜி கிட்ட எழுப்பியிருக்கிறாங்களா. ஏற்கனவே அமலாக்கத்துறை இதே ஃபார்மேட்டை தான் கையில் எடுத்தாங்க. இப்போ அமலாக்கத்துறை கையில் எடுத்த ஒரு வழக்கை லஞ்ச ஒழிப்புத்துறை கையில் எடுக்கலாமான்னு கேட்டால் உறுதியாக கையில் எடுக்கலாம். அமலாக்கத்துறை அது ஒன்றிய அரசின் கீழ் இயங்கக்கூடிய ஒன்று, லஞ்ச ஒழிப்புத்துறை அப்படிங்கிறது இது தமிழ்நாடு அரசின் கீழ் இயங்கக்கூடிய ஒன்று. அப்போ அது வேறு, அந்த அமைப்பு வேறு, இந்த அமைப்பு வேறு. அது அமலாக்கத்துறை நாங்கள் ஒரு தனித்த அமைப்பு, நாங்கள் யாருடைய அழுத்தமும் இல்லாமல் தனியாகத்தான் நாங்கள் செயல்படுவோம், நாங்கள் ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி என்றெல்லாம் அவர்கள் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இல்லை. ஆனால் உண்மையிலேயே அமலாக்கத்துறை ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து தான் செயல்படுகிறது அப்படிங்கிறது அமலாக்கத்துறையினுடைய செயல்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். இப்போ தமிழ்நாடு அரசு வழக்கு பதிவு செஞ்சிருக்கு. இப்போ திமுக ஆட்சியில் இருந்தப்போ அமலாக்கத்துறையினுடைய அந்த செயல்பாடுகளை முடக்கி போடுறதுக்கு இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது மாநில உரிமை, அதனால் அமலாக்கத்துறை இங்கே வரக்கூடாதுன்னு. இப்போது இது மாநில அரசே இதை நடத்துகிறது, மாநில லஞ்ச ஒழிப்புத்துறையே இதை நடத்துகிறப்போ
இதை வந்து திமுக காரங்க எப்படி டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை தான், தாவேகா வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு அரசியல் பழிவாங்கலாகத்தான் இதை செய்கிறது அப்படின்னு. அது அரசியல் பழிவாங்கலாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அது முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னா அது வந்து உறுதி செய்யப்பட்டு அது சட்டத்தின் முன்னால் அந்த தவறு செய்யப்பட்டவர்கள் நிறுத்தப்பட்டு உரிய ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு யாரெல்லாம் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ இவர்கள் அத்தனை பேருமே தண்டிக்கப்பட வேண்டும். டிஆர் பாலு அவர்களுக்கு சொந்தமான மதுபான ஆலையில் மன்னார்குடியில் சோதனை நடந்து வருகிறதா? அப்போ இது வந்து நடத்தப்பட வேண்டிய ஒன்றான்னு கேட்டால் உறுதியாக இது நடத்தப்பட வேண்டிய ஒன்று, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் எந்த அளவுக்கு இந்த டாஸ்மாக் முறைகேடு விவகாரங்களை நம்ம பேசணும் அப்படிங்கிறது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஆட்சி மாறிட்டு அப்படிங்கிற காரணத்துக்காக திமுக ஒன்றும் புனிதர்களாகிட மாட்டாங்க. இவங்க வந்து மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடித்தது உறுதி செய்யப்பட்டால் அவர்கள் அத்தனை பேரும் தண்டிக்கப்பட வேண்டும். இதில் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இதுக்கு முன்னாடியே செந்தில் பாலாஜியோடு இது நிற்கக்கூடாது, செந்தில் பாலாஜிக்கு அடுத்த கட்டமாக யார் இருக்கிறா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இதில் வந்து கொண்டு வரப்பட வேண்டும், இந்த விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட வேண்டும்னு நம்ம வந்து கடந்த காலங்களில் பேசியிருந்தோம். இப்போவும் அதைத்தான் நம்ம சொல்கிறோம். இது வந்து வெறும் செந்தில் பாலாஜியோடு சுருங்கிடக்கூடாது. செந்தில் பாலாஜியை சார்ந்த அதிகாரிகள், வேறு அமைச்சர்கள், இப்போ டிஆர் பாலுவெல்லாம் இருக்கார், இப்போ அவரையெல்லாம் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வர வேண்டும். இந்த அடிப்படையில் தான் அவங்க வந்து அவருக்கு சொந்தமான அந்த மதுபான ஆலையில் சோதனை பண்ணுறாங்க. இது தொடர்ந்து நடக்கணும், இதை விடக்கூடாது. 12 மணியோடு இந்த சோதனை முடிவடைந்ததாக செய்திகள் வந்து வந்தது. ஒரு 4 மணி நேரம் செந்தில் பாலாஜி தான் நிறைய கேள்விகள், விசாரணைகள் எல்லாம் நடந்தது. அப்போ இனி அடுத்த கட்டமாக லஞ்ச ஒழிப்புத்துறை என்னென்ன ஆவணங்களை வந்து அவங்க பறிமுதல் செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக விரைவில் வந்து வெளியிடுவதாக தகவல்கள் வருகிறது. இது கொஞ்சம் தீவிரமாகவே இதை வந்து செய்யணும் லஞ்ச ஒழிப்புத்துறை, அதே நேரத்தில் அமலாக்கத்துறையும் செய்யணும். 2 பேரும் வெவ்வேறு தளங்களிலிருந்து 2 அமைப்புகளுமே இதை வந்து இந்த முறைகேடுகளை பற்றி தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். இதை வந்து காலம் தாழ்த்திட்டு போகக்கூடாது. இப்போது கடந்த ஆட்சியில் அமலாக்கத்துறையினுடைய செயல்பாடுகள் மேலே நமக்கு நிறைய சந்தேகங்கள் வந்தது. இவங்க வந்து ஒரு பரபரப்பான செய்தியை கொண்டு வருவாங்க, திடீர்னு சோதனையும்பாங்க, பொருட்கள் பறிமுதல், இத்தனை லட்சம் பறிமுதல், ரொக்கமாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டது, முக்கிய ஆவணங்கள் எல்லாம் நாங்கள் கைப்பற்றி விட்டோம்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கப்புறமா எத்தனையோ அமைச்சர்களுக்கு சொந்தமான பகுதிகளில் இவங்க சோதனை நடத்துகிறாங்க. பரபரப்பு செய்தி மட்டும்தான் வருமே தவிர செந்தில் பாலாஜி தவிர்த்து வேறு யார் மேலேயுமே இவங்க எந்த விதமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளுமே எடுக்கலை அமலாக்கத்துறை. அப்போ அமலாக்கத்துறை மீதான ஒரு நம்பகத்தன்மை வந்து அதிக அளவில் குறைந்து வந்தது கடந்த ஆட்சி காலத்திலே. இப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை கையில் எடுத்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையும் திமுகவோடு போய் அவங்கள்ட்ட இந்த அரசு சமரசம் செஞ்சிடக்கூடாது. சமரசம் செய்யாமல் நீங்கள் வந்து கடுமையாக இந்த விசாரணைகளை வந்து மேற்கொள்ள வேண்டும், நியாயமான முறையில் மேற்கொண்டு உண்மை என்ன என்பதை மக்களுக்கு கொண்டு வர வேண்டும். ஏன்னா இது வந்து எல்லாவற்றையும் தாண்டி மக்களுடைய வரிப்பணம் இங்கே கொள்ளையடிக்கப்படுவது, இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் கொள்ளையடிக்கப்படுவது மக்களுடைய வரிப்பணம் தான். 50,000 கோடி வருமானம் வரக்கூடிய ஒரு துறையில் அந்த 50,000 கோடி தான் உண்மையிலேயே வருமானமா, இல்லை உண்மையான வருமானம் எத்தனை லட்சம் கோடி வர வேண்டியது, எவ்வளவு அது வந்து யாருடைய பாக்கெட்டுக்கெல்லாம் சென்றது என்கிற ரீதியிலே விசாரணைகளை தொடர்ந்து நடத்தணும். செந்தில் பாலாஜி வந்து அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச அவரை சரியான முறையில் இந்த அரசு இந்த வழக்குகளை எல்லாம் அணுகி, ஏற்கனவே செந்தில் பாலாஜி மேலே இருக்கக்கூடிய அந்த போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக சொல்லி லஞ்சம் பெற்றாருங்கிற அமலாக்கத்துறையோட வழக்கு இருக்கு இல்லையா, இந்த வழக்குகள் எல்லாம் நேர்மையான முறையில் விசாரிக்கப்பட்டால் செந்தில் பாலாஜி எல்லாம் வந்து இன்னும் நீண்ட காலம் அவர் சிறையில் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவர் மீதான குற்றச்சாட்டுகள் வந்து வலிமையாக வைக்கப்பட்டு வருகிறது. பார்ப்போம் இந்த வழக்கில் அடுத்தடுத்த அப்டேட் என்ன, செந்தில் பாலாஜியை வந்து கைது செய்வாங்களா, இல்லை எதை நோக்கி இந்த வழக்கு நகரப்போகிறது என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.